Solo Leveling Season 2 Episode 7 மாங்கா வாய்ஸ் ஓவரில் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் அந்த ஏராங் கண்டர் கிங் அங்கே வந்து அந்த ஐசிலிப்ஸை பார்த்து பயந்து ஓடிட்டான். அப்போ அந்த இடத்துக்கு அந்த டஞ்சனோட பாஸ் வந்தான். ரொம்ப குளிராக இருக்கு, நான் இப்படியே பட்னியாக இருந்தேன்னா சீக்கிரம் செத்துடுவேன். என்னது, நான் கொஞ்சம் பனிக்கரடியை கொள்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன். ஆனால் இங்கே இதெல்லாம் பயங்கரமாக இருக்கு. இந்த இடத்துல இருந்து பயங்கரமாக என்ன இருக்குன்னு தெரில. நான் இப்போவே இந்த இடத்த விட்டு வெளியே போகணும். அப்படி டஞ்சனுக்கு வெளியே உனக்கு இந்த இடத்த விட்டு போகணுன்னா இப்போவே போயிடு. போகணுன்னா நானே போய்ப்பேன், நீ சொல்லி போகணுன்னு அவசியம் இல்லை. கொஞ்ச நேரம் போச்சுன்னா இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுப்பாங்க போல இருக்கே. நீ ரொம்ப பேசுகிற, நீலாம் என்கிட்ட பேசவே கூடாது. சீஃப் அவங்க சண்டை போட்டுக்கிறாங்க. இது ஒன்றும் அவ்வளோ மோசமாக இல்லை. நீங்கள் ரெண்டு பேரும் கொஞ்சம் சண்டை போடுற நிப்பாட்டுறீங்களா? விட்டால் ரெண்டு பேரும் என் கையை உடச்சிருப்பீங்க. எனக்கு சஞ்சின் பொம்மையில ஸ்டார்டிங்லேயே சந்தேகம் வந்துச்சு. டபுள் டஞ்சன் தான் வெளியே வந்தப்பவே அவனுக்கு செக் பண்ணும். அந்த மேஜிக் மீட்டர் இ ரேங்க் தான் காட்டுச்சு. எனக்கு தெரிஞ்ச அவங்ககிட்ட எந்த பவர் இல்லை. எனக்கு தெரிஞ்ச அவருக்கு இருக்கிற பவர்ல உங்களுக்கு யாருக்கும் புரிஞ்சுக்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு நீங்க எல்லாரும் அவனை பாதுகாக்க நினைக்கிறேன். அவனை காப்பாற்ற எங்களுக்கு எந்த அவசியமும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு இது வெறும் எக்ஸ்கியூஸ் தான். நீங்க எல்லாம் அவனை காப்பாற்ற பாக்குறீங்களா? நான் இன்னொரு மனுஷனை கொல்ல மாட்டேன்னு மட்டும் நினைக்காதீங்க. அவன் மட்டும் என் கையில மாட்டட்டும். நான் சொல்லல இவன் ரொம்ப மோசமானவனு, கொடூரமா இருக்கான். ஆல்ரைட், எனக்கு இந்த எக்ஸைட்மெண்ட்டே போயிடுச்சு. நான் போய் ரெஸ்ட் எடுக்கணும். நீங்க எல்லாரும் 2 எஸ்னாங்க ஒரே டைம்ல இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஜாக்கிரதையா இருங்க. எனக்கு தெரியும் இங்க இருக்கிற எல்லாரையோட சஞ்சின் ஒர்க் தான் எபிலிட்டி அதிகம். அப்படியே டஞ்சனுக்குள்ள அங்கே உள்ள மாட்டிட்டு இருந்த இ ரேங்க்ஸ் எல்லாமே ஜாலியாக உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஐசிலிப்ஸை பார்த்து பயந்து ஓடி வந்த கிம் அந்த இடத்துக்கு வரான். இது இவங்கெல்லாம் லோ ரேங்க்ஸ், இ ரேங்க் ஹண்டர்ஸ். இவங்கெல்லாம் இன்னும் உயிரோட இருக்காங்களா? இவங்கெல்லாம் எப்படி இன்னும் உயிரோட இருக்காங்க? இவங்கிட்ட சாப்பாடு, போட்டுக்கு கம்பளி எல்லாமே இருக்கு. இவங்க வீட்டில் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தாங்களா? இவங்கெல்லாம் சுயநலவாதிங்க. இங்க நான் பசியில குளிர்ல நடுங்கிட்டு இருக்கேன், ஆனா இவங்கெல்லாம் சுயநலமா இருக்காங்க. கிம் வந்துட்டாரு. மாங்குட்டைங்களா, அங்க என் கூட வந்த ஹண்டர்ஸ் எல்லாமே சாப்பாடு கூட இல்லாம இறந்து போயிட்டாங்க. ஆனா நீங்களாம் சுயநலமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இது வந்து கேப்டன். நீங்கெல்லாம் இவ்வளவு சுயநலமா இருப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. சொல்லுங்க, இதெல்லாம் உங்களுக்கு சப்ளை பண்ணது யாரு? இப்ப யாருன்னு சொல்ல போறீங்களா இல்லையா? நாங்களாம் எதுவுமே இல்லாம போய் சாகணும்னு நினைச்சீங்களா? அது ஜின்னு சொல்லிடலாமா? நான் 3 எண்ணுவேன், அதுக்குள்ள யாருன்னு சொல்றீங்க? இல்ல, இங்க இருக்கிற யாரையும் உயிரோட விட மாட்டேன். 1 2 அது அவ்வளவுதான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவதான் சீராங் கண்டர், அவதான் வாலண்டியரா இங்க இருக்கேன்னு சொன்னான். அந்த கல்பிரட் யாருன்னு சொல்றீங்களா இல்லையா? 3 யாரு? நீ தாண்டா அந்த கல்பிரட். இங்க இருக்கிற எல்லாரையும் தனியா விட்டுட்டு தனியா ஏதோ புடுங்க போறேன்னு நீ தானே போன. இங்க வந்து இவங்கள மாட்டிட்டு இருக்க. டே ஜிங்கோ, கேப்டன் அடிச்சிட்டான். என்னால ஏதோ பவரை உணர முடியுது. பக்கத்துல யாரோ வந்துட்டு இருக்காங்க. அவங்களாம் யாரு? அந்த இடத்துக்கு அந்த டஞ்சனோட பாஸ் வரான், ஐசிலிப்ஸ். அங்க நிறைய பேர் வந்திருக்காங்க. முன்னாடி வர வந்தா பாஸ்ன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, இந்த குப்பைங்களுக்கு நடுவில் ஒரு பையன் இருக்கான். எங்களை நீ குப்பைன்னு சொல்றியா? எது? நாங்கள் பேசலாம், எனக்கு புரியுதா? இது எப்படி சாத்தியம்? எனக்கு இவங்க பேசுறது எப்படி புரியுது? ஏ மிஸ்டர், உன்னால் மான்ஸ்டர்ஸ்குள்ள பேச முடியுமா? இதுக்கு காரணமும் இந்த சிஸ்டம் தான் நினைக்கிறேன். நான் உனக்கு ஒருத்தர் அறிமுகப்படுத்தணும். இவன் தான் நீ வந்திருக்கிறது சொன்னான். இவன் தான் நாங்கள் எங்களை பார்க்கணுவேன். உனக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். இவன் தான் குப்பைங்களோட யூஸ்ஃபுல்லாக நமக்கு ஒரு பொருள் வந்திருக்குன்னு சொன்னான். அதனால தான் நான் அவனை பார்க்கறதுக்கு நேரில் நானே வந்தேன். பேசிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் கூட மதிக்காம அங்கிருந்து அந்த ஐசிலிப்ஸ் வெட்டி போட்டான் நம்ம சஞ்சிங்கோ. சாரி, நீ ஏதாவது சொன்னியா? எனக்கு எதுவும் கேட்கல. இவர் ரொம்பவே வினோதமா பயங்கரமா இருக்கான்.